ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்கலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு நர்சரி கார்டன் விசிட்டை தான் பார்க்க போகிறோம். கன்னியாகுமரி குமரன் நர்சரி கார்டனுக்கு தான் போயிருக்கோம். இந்த நர்சரி கார்டனில் இப்போ நியூலி என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு அப்டேட் வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நர்சரி கார்டனில் நம்ம வந்து தோட்டத்துக்கு தேவையான ஆலின் ஆல் எல்லா திங்ஸுமே அவைலபிளாக இருக்குது. பாட்டு, க்ரோ பேக்ஸு, வெஜிடபிள் சீட்ஸு, ஃப்ளவரிங் பிளான்ட் சீட்ஸு, அப்புறமா வந்து இன்டோரில் வைக்கிற மாதிரி உள்ள பாட் கலெக்ஷன்ஸ், அப்புறமா வந்து அந்த பீங்கானில் இருக்கிற மாதிரி பாட் கலெக்ஷன்ஸ், இப்படி நிறைய இருக்குது. செராமிக் பாட் கலெக்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம 1 by 1 எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸில் மிஸ் பண்ண பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேயே வந்து நமக்கு வந்து அந்த பாட்டெலாம் வியூ ஆகிற மாதிரி அழகாக சூப்பராக கிளாஸிங் செட்டப்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம இதுலேருந்து கன்னியாகுமரி பீச் வந்து ரொம்ப பக்கம்தான். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே 7 days ரோஸ் வந்து ஃப்ரண்டில் வச்சுருக்காங்க. அப்புறம் தெத்தி செடி வந்து கலெக்ஷன்ஸ் வந்து ஃப்ரண்டில் வச்சுருக்காங்க. அப்புறம் பாட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்டோர்லேயே நம்ம வந்து வைக்கிற மாதிரி பாட் கலெக்ஷன்ஸும் இருக்குது. அது வந்து கரண்ட்லேயே வந்து ஃபிட் பண்ணி வச்சுருந்தாங்க. சாம்பிராணி புகைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் வந்து சேல்ஸுக்கு இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு சொன்னாங்க. ஒன்லி அவங்க வந்து அந்த நர்சரி பர்பஸுக்கு தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. நானும் சேல்ஸுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வீடியோ கவர் பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் வந்து இங்கே பாருங்கள், சூப்பராக அழகழகாக செட்டிங்ஸ் எல்லாம் செமையாக இருந்துச்சு. பாட்டு வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சும்மா ஜஸ்ட்டு ஸ்டாண்டு மாதிரி செட் பண்ணி வைக்கிறதாகவும் இருக்கட்டும், ஹேங் பண்ணுறது, என்ன சொல்கிறது, இந்த வால்வில் அப்படியே மாட்டி விடுற மாதிரி, அப்படி டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸில் டிஃப்ரெண்ட் மாடலில் அவ்வளோ இருக்குது. அடுத்ததாக வந்து அந்த இங்கே வெளியே வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஜிலியா, மேரிகோல்டு, போகன்வில்லா, அப்புறம் வந்து மினி வெரைட்டி நந்தியாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிளான்ட்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. போகன்வில்லா பெரிய பிளான்ட்டாக இருந்துச்சு. சின்ன பிளான்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ரேட்டில் வந்து 150லேருந்து இருந்துச்சு போகன்வில்லா. அப்புறமா வந்து இவங்ககிட்ட ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் பிளான்ட்ஸ் இருக்குது. நான் ஒன்று போக காமிக்கிறேன். 1 இல்லை 2 இல்லை, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது, ஃப்ரூட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம். இது வந்து ஒரு இது ஒரு சின்ன சிம்பிளாக வந்து நம்ம வீட்டு கார்டன் செட்டப் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சின்ன செட்டிங்ஸில் இருக்குது. அப்புறம் இந்த மிளகா பாருங்கள், வானம் பார்த்த மிளகா, சன்ஷைன் மிளகான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இதை கலராக இருந்துச்சு. இது வந்து கார்டன் வியூ தான் பாருங்கள், புத்தா சென்டரில் அதை சுற்றி அல்லிப்பாட்டு மாதிரி. அப்புறம் போன்சாய் பிளான்ட்ஸும் நிறைய அவைலபிளாக இருக்குது. இன்டோர் பிளான்ட்ஸ் பாருங்கள், பெரிய பிளான்ட்ஸாக இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த பக்கம் இருக்குது அந்த கார்டன் செட் ஆஃப் வியூ மாதிரி. அப்புறம் கேட்டஸ் கலெக்ஷன்ஸ், இது இன்டோருக்கு ஏற்ற மாதிரி உள்ள பிளான்ட்ஸும் நிறைய அவைலபிளாக இருக்குது. இது வந்து தண்ணி பாயிற மாதிரி அந்த செட்டப் வச்சுருக்காங்க. அப்புறமா வந்து இந்த பாட்லேயே வந்து இந்த வாழைக்கன்று இருக்குது. மிராக்கிள் ஃப்ரூட் பிளான்ட்டு, இந்த பழத்தை வந்து நம்ம எந்த ஒரு புளிப்பாட்டோ இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு எந்த ஒரு புளிப்பாட்டோ கசப்பாடோ எதை சாப்பிட்டோம்னாலும் நமக்கு ஸ்வீட்டாக இருக்கும் மிராக்கிள் ஃப்ரூட்டு. அப்புறம் வாட்டர் ஆப்பிள் அத்தி காயோடு இருக்குது. இது வந்து பெரிய பாட்டில் ஷோக்காக வச்சுருக்காங்க. அப்புறம் பீட்ரூட் கொய்யா பாருங்கள். அப்புறம் மணி பிளான்ட் கலெக்ஷன்ஸ் கீழே இருக்குது கொஞ்சம். இதெல்லாமே இன்டோர் தான்.
அப்புறம் ஆர்கிட் கலெக்ஷன்ஸ் பூவோடு இருக்குது. சந்தால் இருக்குது, பெரிய செடியாக இருக்குது பாருங்கள். இந்த சந்தால் வந்து வெளியே பார்க்குறதுக்கு ஆரஞ்சு மாதிரி கலர் இருக்கும், உள்ளே வந்து மங்குஸ்தான் மாதிரியே தான் பழம் இருக்கும். அப்புறம் அத்தி செடியில் வந்து 2 வெரைட்டி வச்சுருக்காங்க, இஷ்டவேல் அத்தி, அப்புறம் வந்து அந்த பூனா அத்தி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வெரைட்டி அத்தி இருக்குது. அப்புறம் இந்த பக்கமும் இந்த மணி பிளான்ட் கலெக்ஷன்ஸு. அப்புறம் அந்தூரியம் கலெக்ஷன்ஸு. புஷ் பெப்பர், இது மங்குஸ்தான், குடம்புளி, இங்கே வந்து கரிப்பலா, ரம்போட்டான், அப்புறம் அந்த பக்கம் லிச்சி எல்லாமே இருக்குது. நிறைய ஃப்ரூட்ஸ் பிளான்ட்ஸுக்கெல்லாம் நமக்கு வந்து நேமே தெரியலை. ரம்போட்டன் பாருங்கள், ரெட் இருக்குது. அபியூ பழம் பழுத்து இருக்குது, பெரிய பழமாக. வாட்டர் ஆப்பிளில் வந்து சீடு உள்ளது, சீட்லெஸ்ஸு, அப்புறமா வந்து க்ரீனு, ரெட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. சப்போட்டா, இது வந்து பனானா சப்போட்டான்னு நினைக்கிறேன், நீளமாக காய்ச்சிருக்குது. பலாவில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, மாவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சப்போட்டா எவ்வளோ அழகாக காய்ச்சி இருக்குது பாருங்கள், ஒரு பாட்டில் தான் வச்சுருக்காங்க. வாழைக்கன்று, அப்புறம் இங்கே ஒரு இன்டோர் கடையே இருக்குது. இது வந்து இங்கேயுமே கொஞ்சம் நிறைய இன்டோர் பிளான்ட்ஸ் இருக்குது. ரெட்டு, பிங்கு, க்ரீனு, ஒயிட்டு, அப்புறம் இந்த பிங்க் வித்து க்ரீனு, ஒயிட் வித் க்ரீனு அப்படின்னு சொல்லிட்டு கலர் கலராக வெரைட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பிளான்ட்ஸ் எல்லாமே. இது எல்லா பிளான்ட்டுமே நம்ம வந்து இன்டோர்லேயும் வெயில் லைட்டாக பட்டு போகிற மாதிரி பால்கனி இந்த மாதிரி பிளேஸ்லலாம் நம்ம வந்து வச்சு வளர்த்துக்கலாம் இந்த பிளான்ட் எல்லாமே. அப்புறம் இங்கே வந்து ஃபுல்லாக வந்து இந்த நித்திய கல்யாணி சொல்லுவாங்களா அது, அப்புறம் வந்து ஜினியா, பப்பாயா, மேரிகோல்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செடி வந்து நாற்று வச்சு செப்பரேட் பண்ணி வச்சு விட்ருக்காங்க. எல்லாமே வளர்ந்து அழகாக பூ பூத்து சூப்பராக இருக்குது. அடுத்ததாக இங்கேயும் அடுத்து பிச்சி செடி இருக்குது. அப்புறமா வந்து ஆப்பிள் செரி, அப்புறமா இது சீட்லெஸ் லெமன், அப்புறமா வந்து மல்பரி இருக்குது, லாங் மல்பரி நல்லா பெரிய செடியாகவே அவைலபிளாக இருக்குது. $500 ரேட் போட்டிருந்துச்சு. அப்புறம் ஆலிவரா, தென்னங்கன்று
தென்னங்கன்று வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து 90 ருபீஸ்லேருந்தே இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் இலந்த செடி நம்ம இதுக்கு முன்னாடி வரும்போது ஒரு பெரிய செடி காயோடு பார்த்தோம். இப்போ வந்து இது வந்து சின்ன சின்ன செடி 150க்கு வச்சுருக்காங்க இலந்த செடி. அப்புறம் வந்து இது ஏதோ ஸ்ப்ரிங் கொய்யானா என்னமோ சொன்னாங்க, புதுசாக ஒரு வெரைட்டி. இப்போ தான் பூ வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறமா இந்த பக்கம் வந்து இந்த பேக்கரி செரி, மாதுளை அப்படியெல்லாம் வரிசையாக இருந்துச்சு. நெல்லி செடி வந்து பாருங்கள் நல்லா வளர்ந்த செடியாகவே வச்சுருந்தாங்க. ஃப்ரூட்ஸ் பிளான்ட்ஸ் எல்லாமே அதோட சைஸு தரத்தை பொறுத்து தான் நமக்கு வந்து ரேட்டு வேரி ஆகும். நல்லா வளர்ந்த செடி தான் அதுக்கு தக்கன நமக்கு ரேட் இருக்கும். அப்புறமா இது நம்ம ஃப்ரெண்டில் வந்து டெக்கரேஷனுக்காக படத்தி விடுற மாதிரி உள்ள பிளான்ட் கலெக்ஷன். இது ஒயிட் கலரு, இதோட நேமு ஞாபகத்தில் இல்லை. அப்புறமா இங்கே லெமனு, டேபிள் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக இருக்குது. அப்புறமா கொய்யா பாருங்கள், அவ்வளோ அழகாக வந்து பூ பிஞ்சோட சூப்பராக இருந்தது. அது என்னமோ 200னா என்னமோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறமா இது கொல்லாவும் பூவோடு இருந்துச்சு. இங்கே பாருங்கள், கொல்லாம்பழம் கூட பறிச்சோன்னு சொன்னாங்க நேற்றுக்கு தான். இது வந்து அடுத்ததாக வந்திருக்குது. அப்புறம் இவங்ககிட்ட இது பேஷன் ஃப்ரூட் இருக்குது. இது அந்த நெல்லியில் வந்து கொஞ்சம் ரெட் கலர் நெல்லின்னு சொல்லுவாங்களா, அதுவும் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் கொய்யாவில் வந்து நார்மல் கொய்யா, பீட்ரூட் கொய்யா, வேரியேட்டட் கொய்யா, அப்புறமா வந்து சைனா கொய்யாவும் அவைலபிளாக இருக்குது. இது வந்து சீட்லெஸ் லெமன், பெரிய லெமனாக காய்ச்சிருக்குது. அப்புறம் இது ஆப்பிள் செர்ரி, அழகாக காய் காய்ச்சிருக்குது. குட்டியாக இயரிங் மாதிரி சூப்பராக க்யூட்டாக இருக்குது. இதான் நான் சொன்னல சைனா கொய்யா, அதுவுமே 150க்கு வச்சுருக்காங்க. அப்புறமா வந்து சீத்தாப்பழ செடி வந்து 60 or 70ன்னு சொன்னாங்க. மொட்டு பூவோடு இருந்துச்சு. அப்புறம் பன்னீர் பட்டன் ரோஸு, அப்புறம் இதை நம்ம பார்த்தோம் அபியூ பிளான்ட்டு. அவ்வளோதான், நம்ம வந்து நர்சரியில் வந்து ஃபுல்லாக எல்லாமே சுற்றி பார்த்தாச்சு. ஃப்ரூட்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஃப்ரூட்ஸ் கலெக்ஷன்ஸ், இன்டோர் பிளான்ட்ஸ் தான். ரோஸ், அப்புறம் வெத்தலை கூட இருக்குது. வெத்தலை, ரோஸ்மேரி பிளான்ட்டு, அப்படி கொஞ்சம் நிறைய அந்த மெடிசினல் பிளான்ட்ஸும் நிறைய அவைலபிளாக இருக்குது. தூதுவளை செடின்னு சொல்லுவோம்ல, சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது, அந்த பிளான்ட்டும் அவைலபிளாக இருக்குது. இது பாருங்கள், ரோஸ்மேரி வச்சுருக்காங்க வரிசையாக. மெடிசினல் பிளான்ட்ஸ் நிறைய இருக்குது, ஃப்ரூட்ஸ் பிளான்ட்ஸ் நிறைய இருக்குது, இன்டோர் நிறைய இருக்குது, அப்புறம் கேட்டஸ் கலெக்ஷனும் நிறைய இருக்குது, அப்புறம் பாட் கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே நிறைய இருக்குது. ரோஸ் பிளான்ட்ஸ் வந்து கொஞ்சம்
கம்மியாக தான் இருக்குது இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது. இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் வந்து இதில் ஒரு கலர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து 30 ருபீஸ் தான் இந்த பூவு பிளான்ட்டு. இது எல்லாமே கட்டஸ் கலெக்ஷன்ஸ் தான். அப்புறம் இன்டோர் பிளான்ட்ஸு எல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கன்னியாகுமரிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து குமர நர்சரி கார்டனை விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேண்டிய ஃப்ரூட் பிளான்ட்ஸ் ஆர் இன்டோர் பிளான்ட்ஸ், பாட் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி எது வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே சூப்பராக அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஹேங் பண்ணியிருக்காங்களா ஃப்ரண்டில், இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் கூட சின்ன சின்ன குட்டி குட்டி க்ரோ பேக்கில் வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு 30 ருபீஸ்லேருந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். இதை இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு ஃப்ரண்டில் ஹேங் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதுவுமே உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இதே பாட்டும் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து சின்ன பிளான்ட்டும் அவைலபிளாக தான் இருக்குது. குமரன் நர்சரி கார்டன் என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். ஹாப்பி கார்டனிங். டாட்டா, பாய்.